சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சால். அதிமுக மேலும் ஒரு பிளவை சந்தித்திருப்பதாக தெரிகிறது. இன்றைக்கு நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் பாதி அதிமுக உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் மீதி பாதி எதிராகவும் வாக்களித்திருக்கிறாரு. சட்டப்பேரவையிலேயே ஒரு கலவரம். வெளியே CV சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வார்த்தை முதல் எப்படி பாக்குறீங்க? என்றாலும் அவங்க எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக பொதுச்செயலாளர்ன்றாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. செல்வாக்கானவங்க தான், வேலுமணி செல்வாக்கானவர் தான், சிவி சண்முகம் செல்வாக்கானவர் தான், தென் இவர் தர்மபுரி அன்பழகன். ஓகே, அது வி டு அக்ரி. பட் அதிமுகவில் பேன் தமிழ்நாடு இது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் 26 நம்ம நின்னாலும் கூட எல்லா இதுகளையும் மீறி ஒரு 27 விழுக்காடு வாக்கு அவர் தலைமைக்கு விழுந்திருக்குது இல்லையா. இன்னொருத்தர் தமிழக அளவில் இமேஜ் உள்ள ஒருத்தர் ஓபிஎஸ், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போயிட்டாரு. இதை தவிர லோக்கல் ஒரு பார்வை தாண்டி வேலுமணிக்கு வேணால் கொங்கு மண்டலத்தில் இருக்கலாம், சிவி சண்முகத்துக்கு வன்னியர் மண்டலத்தில் இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழக அளவில் பேன் தமிழ்நாடு இமேஜ் உள்ள இன்னொரு அதிமுக தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தவிர யாரும் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாட்டி என் கருத்துங்கிற மாதிரி யாரும் இருக்காண்டா. இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் போனது லோக்கலாக அந்த இடத்துக்குள்ள வேலுமணியால் கடும் பாதிப்பு, சிவி சண்முகத்தால் பாதிப்பெல்லாம் அந்த லோக்கலில் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. இவங்களுக்கும் என்ன சிக்கல்னா, இதில் நம்ம சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸ்பீக்கர் தாவேக்கா ஸ்பீக்கர்னால அவர் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பார். எந்தெந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியுமோ அதை அவர் சட்ட வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை பண்ணி இவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிவசேனா வழக்கில் கட்சி தலைமை தான் அதை முடிவு பண்ணுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த போராட்டம் இவங்களுக்குள்ளே இருக்குது. இதற்கிடையில் இவங்க ஒரு தனி அணியாக வரக்கூடிய டிசிடென்ஸை விஜய் நேரில் பார்த்து என்கரேஜ் பண்ணனால தான் இவங்க அந்த இடத்துக்குள்ள சஸ்டெயின் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணி போக முடியும், எப்படி போக முடியுங்கிற கேள்விகள்லாம் இவங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. எடப்பாடி இதை எப்படி டீல் பண்ண போறாரு, காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க போறாரா, இவங்களும் போட்டி அதிமுக பொதுக்குழு போறாங்களா, இல்லை எடப்பாடி தான் பொதுச் செயலாளரான்னு போறாரான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு அந்த லெவலுக்குள்ள கட்சி தொண்டர்கள் மத்தியில் இந்த இடம் எடப்பாடிக்கு கை ஓங்கியிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் 25 எம்எல்ஏ அவங்களுக்குள்ள லோக்கல் செல்வாக்கையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. எடப்பாடிக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஸ்டாலின் தான் இருக்கிறார். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற அந்தஸ்தை இழந்த பிறகு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனைங்கும் போது அவருக்கு ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் 3ஆவது இடத்துக்கு ஸ்லிப்பான பிறகு அதுக்கு பிறகும் 25 எம்எல்ஏக்கள் வெளியேறிட்டாங்கன்னா அது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். பட் அதிமுகன்னு அவர் தான், தொண்டர்கள் கடைசியாக ஓட்டு போட்டவங்க அவர் தலைமைக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன் விஜயை மீறி போட்டிருக்காங்க, செங்கோட்டையன் லோகேஷ் இவங்களை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா மீறி போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் 2 ஜாதி கட்சி ஆயிட்டு நாம சொன்ன இது நம்ம தென் மாவட்டத்தில் அவருக்கு எதிராக பண்ண பிரச்சாரத்தை மீறி போட்டிருக்காங்க, அண்ணாமலை நீக்கத்தை மீறி போட்டிருக்காங்க, மோடி ஒரு சிஎம் சொல்லாததை மீறி போட்டிருக்காங்க, இது சசிகலா அம்மையார் பிரச்சாரத்தை மீறி போட்டிருக்காங்க. இவ்வளோத்தையும் மீறி தானே அவருக்கு அந்த ஓட்டு வந்திருக்குன்னா அந்த ஓட்டை 77 கலைஞர் தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு மாதிரி அவருக்கு ஓட்டாக தானே நம்ம பார்க்க முடியும். அதில் லோக்கலாக இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தாலையும் இவங்களையும் வெளியேறி போகிறது பாதிப்பு வரும். சிவி சண்முகம் இவர் வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகங்கிற டேக் நமக்கு வரலன்னா நம்ம அதுக்கு பிறகு தரையில் விழுந்த மீன் ஆயிடுவோமா, என்ன பொசிஷன் ஆகுமோங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் இவங்க வெளியேறிட்டாங்க, அதிமுகங்கிற டேக்கு ரெட்டாலையை விட்டு வெளியேறிட்டாங்க. விஜய் டிசால்வ் பண்ணிட்டாருன்னா they will be at the mercy of விஜய். கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணக்கூடிய உரிமை இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு. அவைல் பண்ணுவாரு பண்ணலைங்கிறது அவருக்கு இருக்கும். டக்குன்னு அவரு மைனாரிட்டி கவர்மெண்ட் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டைல் அசம்பிளியில் ஷைன் பண்ணுறாரு, என்னால் தாக்கு பிடிக்க முடியல, மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறாரு, மைனாரிட்டி ஓட்டு அது இதெல்லாம் பேசுகிறாரு, குதிரை பேராங்கிறாரு. நேரடியாக பதில் கொள்ள முடியாமல் அறிக்கையில் தான் திரும்ப பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. இதே நிலைமை தான் தோணும். ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர் ஒரு நாமினேஷன் போட்டார்னா முதல் நாமினேஷனையே கூட்டணி கட்சிகள் பேசி அவரை இது பண்ணிடுறாங்க. ஸோ ராமகிருஷ்ண பாணியில் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவுலையும் பாஜக ஆதரவுலையும் இருந்து லோல் போடுறதுனால இமேஜ் இழந்துட்டு இருக்கிறதுனால பங்காரப்பாவோட கிண்டல் கேள்விக்கு ஆளாகிறத விட நம்ம டிசால்வ் பண்ணிட்டு வச்சா 150 சீட்டு வரும், கூடுதலாக சீட்டு வரும், தனி மெஜாரிட்டி வருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் விஜய் இந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாருன்னு வைங்க. இவங்க எப்படி போலிட்டிக்ஸ் பண்ண முடியும்? சிவி சண்முகம், கேபி முனுசாமி இதெல்லாம் சிவி சண்முகம், இவர் வேலுமணி இவங்கெல்லாம் எப்படி போலிட்டிக்ஸ் பண்ண முடியும்? பாலக்கோடு அன்பழகன் எல்லாம் சிக்கலால் ஆகும். அந்த இடம் ஒரு
வந்து பார்த்தாரு, இவங்க இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தது கொஞ்சம் என்கரேஜிங் தான். என்ன முடிவெடுப்பாரு அரசியல் தலைவராட்டுங்கிறது சிக்கல் இல்லையா? டிஏவிசி கேஸ் இருக்கு, அது இருக்குன்னா நம்ம அரசியல் விமர்சகர் ஆர்கேஏ நேற்று நியூஸ் 18ல பேசினாரு. இதுக்கெல்லாம் தன் இமேஜ் பாதிக்கும்னு விஜய் நினைச்சிட்டாருன்னா, அபோவால் நான் வந்து மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டேன், மெஜாரிட்டியை நிரூபிக்கிறது வர தான் எனக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. ஏன்னா விஜய் இன்னைக்கு டல்லாக தான் இருந்தார் சட்டசபையில், பார்த்தீங்கல்ல, இப்படி பார்த்து கவனிச்சிங்கல்ல. இது உதயநிதி ஸ்டாலின் அவுட்ஸ்டாண்டிங்காக எக்ஸ்ட்ராடினரியாக ஷைன் பண்ணிட்டு இருந்தார். கலைஞருக்கு பெரிய அளவில் ஷைன் பண்ணிட்டு இருந்தார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஒரு பாயிண்டா சேஞ்சி எக்ஸ்சேஞ்சி புஷ்பா படம் அது இதுன்னு வாங்கி அடிச்சு ஏறி போயிட்டு இருந்தார். விஜய் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒரு டிஃபிடன்ட் நேச்சரோட, ஒரு இன்ஹிபிட்டட் நேச்சரோட அவர் வந்து டிஃபென்சிவ்ல தான் அவர் ஆடினார். காரணம் விஜய்க்கு திறமை வளையம் காரணம் குறவுங்கிறதெல்லாம் நான் கருத்தா சொல்ல வைக்கல. விஜய் இருக்க சைடே மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 தாங்கிற அந்த இடத்துக்குள்ள விஜய் நின்றுக்கிட்டு பேசும்போது அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு விஜய் கஷ்டப்படுறாரு. அவரே வந்து ஆர்டரை வந்து விட்ரா பண்ண வேண்டிய ஒரு பலகீனமான தலைமைங்கிற லெவலுக்கு கூட்டணி கட்சிகள் சிபிஎம் சிபிஐ அது அவருக்கு விருப்பம். டாக்டரை போடலாம், இன்ஜினியரை போடலாம், ஜோசியக்காரரை போட்டு போறாரு, அதுல என்ன இருக்கு? பட் இவங்க சிபிஎம் வந்து சயின்டிபிக் டெம்பர்ல தான் இருக்கணும்னு பிரியாம்பிள் சொல்லுது, அது சொல்லுது. காங்கிரஸ்காரன் வந்து குதிரைக்கு மந்திரி பதன்னு கார்த்திக் சிதம்பரம் போடுற பிளஸ் சசிகாந்த் செந்தில் அதை எடுத்து பண்றான்னு சொல்லும்போது விஜயகாஸ்ட் ஈல்ட் அண்ட் ரிமூவ் இருந்த போஸ்டுங்கிற லெவலில் வருது. இப்போ தனி மெஜாரிட்டி இருந்தா அந்த இது வராது இல்லையா? அப்போ அவர் தனி மெஜாரிட்டியை நோக்கி விஜய் போக மாட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? டாசிங் த காயின் அண்ட் சூசிங் த போரான்னு எடுத்தா கூட தலை விழுந்தா தனியாட்சிக்கு போகும், பூ விழுந்தா இந்த கூட்டணி இந்த மேலாவை கொண்டு போகணும் கூட அவர் முடிவெடுக்கலாம். அப்ப இவங்களுக்கு ஆதரவான ஒரு முடிவு எடுக்காம அவர் டிசல்யூஷனுக்கு போயிட்டாருன்னா உங்க நிலைமை வந்து சிக்கலாகி போகுமே. அதிமுக டிசிடென்ஸுங்க நிலைமை, அது பிறகு எங்க போய் நிற்பீங்க, யார் கூட நிற்பீங்க? ஸோ அவங்க நிலைமையிலும் சிக்கல்கள் இருக்குது. ஸோ விஜய் அடுத்து எப்போ மந்திரி சபை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு, யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு? காங்கிரஸுக்கே இன்னும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் இது அவர் கட்சிக்காரங்களை தான் கொடுத்தாரு. இதுல காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பாளரான 5+8 13, பாஜக ஆதரவாளரான வேலுமணி தலைமையிலான 25 இந்த இது ஹெக்டே பண்ண மாதிரி தான் இருந்தது. பெங்களூர்ல ஜெயித்த பாஜக எம்எல்ஏக்களையும் என்டையர் கர்நாடகாவில் ஜெயித்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களையும் வச்சுதான் அவருக்கு ராமகிருஷ்ண ரெட்டி மெஜாரிட்டி இருந்தது. எத்தனை நாளைக்கு இவங்க தொல்லையில இருக்கிறது? பங்காரப்பா நம்மளை நக்கல் நையாண்டி அடிச்சுட்டு இருக்கிறாருங்கிற சூழ்நிலையில டக்குன்னு அவர் என்ன பார்த்தாருன்னா டிசால்வ் பண்ணிக்கிட்டு தனி அசம்பிளி சந்திச்சாரு, தனியாட்சி வந்துட்டாரு. ஸோ அவருக்கு அன்னைக்கு ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது. ராஜீவ்காந்தி மிகப்பெரிய ஸ்வீப் பண்ணும்போது வாரிஸ் ஆல்டர்னேட்டிவ், ஹியர் இஸ் ஆல்டர்னேட்டிவ்னு கெட்டையை தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நேஷனல் மைண்டட் லீடர் காங்கிரஸ் இருந்தவர், ஜனதா இல்லை நேஷனல் செக்ரட்டரியா இருந்தவர், பசவனகுடி தொகுதியில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாரு. அவர் வந்து நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருந்ததுனால தனி மெஜாரிட்டிக்காக மூவ் பண்ணாரு. விஜய்க்கும் நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. தென்னிந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாட்டு தன்னை தவ வைப்பாரு. ராகுல் காந்தி விஜய் டியோ இது பண்ணுது. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்குள்ளே பண்ணார்னா இதே மாதிரி பின்னடைவு தான் வரும். உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணுவார், இவர் வந்து பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு இருந்துட்டு இருக்கு. ஆப்வியஸாட்டே உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ல. உதயநிதி ஸ்டாலின் பெரிய அளவுக்கு ஷைன் பண்றாரு. விஜய்க்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னால அந்த இடத்துக்குள்ள அவர் ஈல்டாகி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த இதை ஓவர் கம் பண்ணதுக்கு ஒருவேளை அவர் டிசல்யூஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த 25 ஏடிஎம்கே ரிபல்ஸ்? ஸோ அவங்க வந்து எடப்பாடி தாங்க பொதுச்செயலாளர்னு அந்த எடப்பாடி கிட்ட ஒரு காம்ப்ரமைஸுங்கிற ஒரு ரூமையும் திறந்து வச்சுக்கிட்டு தான் அதை பண்ண முடியும். அதை தான் பண்றதா நான் பார்க்குறேன். இப்போ எப்படி சார் இந்த ஸ்பிளிட் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை சட்ட போராட்டம்லாம் பண்ணா இபிஎஸ்னுடைய தலைமை பதவிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஒன்றும் ஆபத்து இல்லை. ஏன்னா எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லைப்பா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் எதிர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன். குட்டையை நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி தான் அதிமுகன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேன் எடப்பாடி தான் அதிமுக. 4 எலெக்ஷன் அவர் தலைமையில் வந்தாச்சு இல்லை? 19, 21, 24, 29 4 முறை அவர் லீடரானு சந்திச்சிருக்கிறாரு. ஒரு 20 விழுக்காடு வாக்கெடுத்துக்காரு. இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட் வயசு கணக்கெடுத்து பாருங்க, வட மாவட்டம்லாம் பல பார்லிமெண்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறார். சேலம், தர்மபுரின்னு பல பார்லிமெண்ட்டுக்குள்ள கரூர்ல அவர் தான் நம்பர் 1. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை விசிலுக்கும் உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும். பட் நம்பர் 1 லெவல்ல இருக்கிறார்ல அந்தஸ்துல. ஸோ அதையும் மோடி தரப்பு எல்லாமே பார்ப்பாங்களா? ஒரு சொன்னாங்க குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அவர் தான் அதிமுகன்னு சொல்லும்போது இந்த சிபி சண்முகம், வேலுமணி இவங்களால பலகீனம் அடையும். பட் பேர் தமிழ்நாடு அதிமுக ரெட்டையில லீடர், லைட்ஸ் ரோடு அலுவலகம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தான்.
இப்ப விஜயோட நான் இதை சொல்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுற அர்த்தம் இல்லை. 26 கூட ஐடென்டிஃபை தி எனிமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்ற மாதிரி எங்க எதிரி எடப்பாடி பழனிசாமி தான், அவரை யார் பலவீனப்படுத்தினாலும் நாங்க வரவேற்கிறோங்கிற லெவலுக்குள்ள தான் நாங்க பேசணும். அவரை பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் நாங்க பண்ணணும். ஆனா எடுத்த ஓட்டு எல்லாத்தையும் மீறி எடுத்த ஓட்டுங்கிற உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தானே அதுல பயணிக்க முடியும். என் பிள்ளைங்க மேல நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இது நடந்தது உண்மை. திமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஒருவேளை திருமாவளவனை முதல்வர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தப்போ அதை முடியாதுன்னு மறுத்துட்டாரு. இதனாலதான் பிரச்சனை அப்படின்றாங்க. திருமாவளவனை முதல்வராக்குறதுல எடப்பாடி ஒத்துட்டு போயிருக்கணும். அதை அவரு பண்ண தவறிட்டார். இதெல்லாம் நடந்தது உண்மைதானா? என்னை பொறுத்தவரை நான் கேள்விப்படுற பொறுத்தவரையில் எனக்கு உண்மைன்னு தான் நான் கருதுறேன். அரசியல் அரங்கத்துக்குள்ள பாஜக வெஸ்ட் பெங்காலில் பிடிச்சாச்சு, பேலன்சிங் ஓட் கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கு, 7 விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மம்தா கம்யூனிஸ்ட் கிட்ட சேர்ந்து தானே என்ன அடுத்தால பாஜக எதிர்கொள்வாங்க. செகண்ட் பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் முடிஞ்சு போகும்போது செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள திமுகவும் அதிமுகவும் உடனே சேர மாட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலில் சேர மாட்டாங்க. எதிர்காலத்தில் சேர்றது வந்து இயற்கையானது தான், அது ஒன்றும் தவறுன்னு நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் திமுக அதிமுக ஃபர்கெட் இட். நம்பர் 1 பிஜேபி, லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் 2 and 3 சேர இல்லையா? நம்பர் 1 லாலு யாதவ், நம்பர் 2 பிஜேபியும், நம்பர் 3 நிதிஷும் சேர இல்லையா? ஸோ நம்பர் 1 விஜய்னு ஆன பிறகு விஜய் பின்னாடி ஒரு 3 விழுக்காடாவது இருக்காது. காங்கிரஸுக்கு 9 MP இருக்காப்புல, 5 MLA இருக்காப்புல, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்காங்க, கும்பகோணம் மேயர்லாம் இருக்குன்னா ஒரு 3 விழுக்காடு மட்டும் காங்கிரஸுக்கு இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு லெவலில் 2-3 தான் இருக்கும். அந்த கட்சி வந்து விஜய் ஸ்டாலினை மைனஸ் பண்ணி விஜய் கிட்ட போகுது. சிபிஎம் சிபிஐ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து தென் விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்கே இருக்கோம் அங்கே ஆதரிக்குங்கிறாங்க. அடுத்து அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிளவு வருது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஏற்கனவே வின்னர் விஜய், வின்னர்கிட்ட லூசர் நம்பர் 1 கிட்ட இருந்து காங்கிரஸ் எல்லாரும் போகிறாங்க, லூசர் நம்பர் 2 கிட்ட இருந்து 25 MLA போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து வருங்கிறது இயற்கையான ஒன்று தான். அப்போ இதை எதிர்கொள்ளணும்னா யூனிவர்சல் தேரி தோத்தவங்க ஒன்று சேருவாங்க. அக்செப்ட் விஜய் எஸ் நம்பர் 1. ஸோ அவரை ஃபைனலாக தோக்கடிக்கணும்னா 2 and 3 சேர்ந்தா தானே முடியும். இது இயல்பானது தானே. இந்த இடத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தலெல்லாம் சேர மாட்டாங்க. 1 டைம் ஓட்டு தானே விஜய்க்கு. இது உள்ளாட்சி தேர்தலில் 3வது பேருவாருன்னு சொல்லுவாங்க. அது டிஸ்பேட் ஆகி 3வது போறாரா, கன்சால்டேட் ஆகி முதல்ல நிற்கிறாராங்கிறது உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அவர் மாஸ் லீடர் விஜய்ங்கிறனால டைரக்ட் இதுக்கு தான் போவாருன்னு நினைக்கிறேன், இன்டைரக்ட் போக மாட்டார். உள்ளாட்சி தேர்தல் வந்து அடுத்த களமாட்டு வந்து காங்கிரஸும் திமுகவும் அதிமுகவும் சேரணுமா வேண்டாமாங்கிறது உள்ளாட்சி தேர்தல் டெஸ்ட், 2வது டெஸ்ட் ஆட்டு அது முடிவுக்கு வரும். முதல் டெஸ்ட்டில் சேரணுங்கிறது தான் சட்டமன்ற தேர்தல் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பிறகு போன காங்கிரஸோட துரோகமும் அதைத்தான் காட்டுது. ஏன்னா என்னமோ இந்த முறை காங்கிரஸ் வந்து துரோக காங்கிரஸ் மக்களால் 71 இருந்து 2024 வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ் புறக்கணிக்கப்படும் நான் நினைக்கிறேன். மக்கள் காங்கிரஸோட அந்த பல்டி அரசியல், வியாபார அரசியல், வர்த்தக அரசியல், தீய அரசியல், இன்னும் என்னென்னலாம் மோசமான வேடு உண்டோ அவ்வளோ மோசமான வேடும் இந்திரா காந்திக்கு பேர ராகுல் காந்தி மேலே போட்டுக்க, அந்த அரசியலை மக்கள் தண்டிப்பாங்கன்னு நான் கருதுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து விட்டு சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்கள்லாம் விஜயோட போறதுக்கான பின்னணி என்னங்க சார்? அங்க என்ன டீல்? பின்னணி இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாச்சு. 10 வருஷம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அதிமுக அரசியல் முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து விஜய் கூட அகாமடேட் பண்ணி அமைச்சர் பதவி வாங்கலான்னு நினைக்கலாம். அது எடப்பாடி சொல்றாரு 6 அமைச்சர் 10 வாரியம்னு சொல்றாரு, ஏற்றி விடுறாரு. வாரியமும் அமைச்சர் பதவி இல்லாமல் போகாதுங்கிறாரு. பட் எடப்பாடிக்கு விஜய்க்கு அதில் சிக்கல் இருக்கு. ஆர்கே சொல்ற மாதிரி டிஏவிசியில் இருக்கவங்க கொடுத்தா அது விஜய்க்கு இமேஜ் அடி வாங்கும். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி காட்டணுமா, இமேஜ் அடி வாங்கினா பரவாயில்லையா, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நீங்கள் நினச்சிங்கன்னா முடிவெடுக்கலாம். ஸோ விஜய் என்ன செய்வாருங்கிறது சிக்கல் இருக்குது இல்லையா. கட்சி தகவல் தடை சட்டம் எதுவும் பாய வாய்ப்பு இருக்கு? கவர்னர் தான் முடிவு பண்ணணும். கவர்னர் இழுத்து அடிப்பாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து சிவசேனா சபாநாயகரே முடிவு எடுத்த போதில்ல, சாரி எஸ் மன்னிக்கணும், சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும். சபாநாயகர்களும் இழுத்து அடிப்பாரு. சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடலாம். ஸோ 2/3 இல்லை இவங்களுக்கு. 32 இருந்தால் தான் 2/3 இல்லைங்கிறதான் 100க்கு 100 உண்மை. சி.வி. சண்முகம் லோக்கல் லீடர், தட்ஸ் டிஃபரெண்ட். உள்ளாட்சி தேர்தலில் அவர் ஜெயித்திருக்கிறார். பட் பேன் தமிழ்நாடு லீடர் எடப்பாடி பழனிசாமி தான். இதில் 2/3 32 இருந்தால் பிரச்சனை இல்லை, 32 இல்லாதது அது ஒரு பிரச்சனை தான். பட் இவங்களுக்கும் அதிமுக தேவை, எடப்பாடிக்கும் இவங்க தேவைன்னு சொல்லும்போது இது இப்படி தான் எடுத்துட்டு இருக்கோம்.
விஜய் அவர்கள் மெஜாரிட்டி கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, நிறைய தலைவர்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சட்டசபையில பிரச்சனைகள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு வகையா ஃப்ரீ ஆயிட்டாராம் எல்லா தலைவலையும். இப்போ அவர் நினைச்சா ஹெக்டே மாதிரி டிசால்வ் பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட். அவருக்கு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அது போட்டதை வந்து அவருக்கு உரிமை. ஆனால் இவங்க அதை சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் அது இதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. டாக்டர் போடலாம், இன்ஜினியரை போடலாம், வக்கீலை போடலாம்னு சொல்லும்போது ஒரு அஸ்ட்ராலஜரை போடுறதுலே ஒன்றும் இல்லை. அதுவும் செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பெரிய அரசியல் அதிகார பதவின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றவர்கள் வந்து அதை பாசிட்டிவாக தான் பார்த்தோம். இன்னைக்கு சொல்லலாம், அன்னைக்கும் அதான் நம்ம சொல்லுவோம். ஸோ பட்டு கூட்டணி கட்சிகள் அதை வந்து எல்லாரும் கண்ணா பின்னாடி விமர்சிக்கும் போது மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருக்கிற விஜய் அதுக்கு ஈல்டாக வேண்டியது இருக்குது. இந்த இடத்துக்குள்ள தான் சொல்கிறேன், நான் மீண்டும் விஜய் டிசொல்யூஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சென்ஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். நானே சென்ஸ் பண்ணது தான். ராமகிருஷ்ணன் கிட்டே ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்து விஜய்க்கும் ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன்ஸ் உள்ள ஒரு லீடர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு டெய்லி முடிவையே விட்ரா பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி லோல் பண்ணிட்டு இருப்பாரு. சட்டசபையிலே விஜய்க்கு முகம் நல்லா இல்லையே, அவரு டல்லாலாம் இருந்தார், ரொம்ப சோஃபராலாம் இருந்தார். பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் ஜாலியாக அடிச்சுட்டு போனாரு. எனக்கு அவர்கிட்ட ஆம்சன் அம்யூனிஷன் இருந்து பாயிண்ட்ஸ் இருந்து மைனாரிட்டி கவர்மெண்ட், அதனால அவரை அடிச்சுட்டு போறாரு. மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் ரெண்டு பேருமே துடிக்கிறாங்க. சனாதானங்கிறாரு அவரு, இவர் மைனாரிட்டி பாதுகாப்புங்கிறாரு. யார்கிட்ட இருந்து மைனாரிட்டியை பாதுகாக்க போறாங்க? குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து எங்க ஆதரவு எம்எல்ஏக்களோட எங்க கூட்டணி எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைச்சிங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி குத்தி 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 காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையை குத்தி காட்ட தானே செய்வாங்க அரசியல்ல. நீங்க 35 விழுக்காடு எடுத்தது எம்ஜிஆரோட 5 விழுக்காடு ஓட்டு அதிகம். கரெக்டா சொல்ல போனா 3.6 விழுக்காடு ஓட்டு அதிகம் உங்களுக்கு, எம்ஜிஆரோட ஓட்டு அதிகம். ஆனா 4.6 விழுக்காடு அதிகம், எம்ஜிஆரோட நியர்லி 5% ஆஃப் ஓட்ஸ் அதிகம். ஆனால் எம்ஜிஆர் 4 முனை போட்டியில் மெஜாரிட்டி வந்துட்டார. நீங்கள் ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் மெஜாரிட்டி வரலையே. ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ ஜெயலலிதாவை தோற்கடிச்சார் கலைஞர், மெஜாரிட்டி வந்துட்டார். அடுத்து வந்து 2006 கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனால் அவர் கூட்டணி கட்சிகள் மூலமாக மெஜாரிட்டி வந்துட்டார். அப்போ நீங்கள் வர்ற மெஜாரிட்டியே ஒரு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 எம்எல்ஏக்களால் மெஜாரிட்டி வர்றாரு. இது உண்மைதானே? அப்போ அந்த இடத்துல நீங்கள் 77 எம்ஜிஆர் அந்தஸ்துல எம்எல்ஏக்கள் இதுல இல்லை, 2006 கலைஞர் அந்தஸ்துல இல்லை. கலைஞர் அவர் முதல்வர்னு வந்த கூட்டணி கட்சிகள் மூலமா கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருந்தார். நீங்க விஜய் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரால மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. எடப்பாடி முதல்வர்னு சொன்ன 25 பேரால கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இது சொல்லத்தானே செய்வாங்க, உண்மைதானே, இது பொய் இல்லையே. அப்ப இதை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா மீண்டும் ஹெக்டே பாணியில தனி மெஜாரிட்டி பெற்றாதான் உங்களுக்கு அந்த தீய குதிரை பேரம், தீய சக்தி, நீங்க ஒரு அநாகரிக அரசியல் பண்றீங்க, கட்சி மாறலை ஊக்குவிக்கிறீங்க, ஒரு நியாயமற்ற அரசியல் பண்றீங்க, உங்க குற்றச்சாட்டுல நீங்க தப்ப முடியும். எதுக்கு நீங்க அதிமுக டிசிடன்ஸ் எம்எல்ஏ போய் பார்க்கணும்? உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால தானே. சப்போஸ் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு வைங்க, ஏன் போய் பார்க்க போறீங்க? பார்க்க மாட்டீங்கல்ல. அப்போ நீங்க ஒரு தரப்பு பிடியில இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு தரப்பையும் உள்ள கொண்டு வரீங்க. முலாயம் சிங் யாதவ் யூபியில் இருந்த மாதிரி. பட் உங்க கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரையும் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன 25 பேரையும் வச்சுதான் நீங்க வந்து 144 தெரிவிச்சிருக்கீங்க. அல்லது உங்களுக்கு மேஜிக் நம்பர் கிடையாதுங்கிறதா 100% உண்மை. உதயநிதி அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஃபைட் கொடுக்கிறாரா? டஃப் ஃபைட். விஜய் லீடர், ஸ்டாலின் லீடர். விஜய் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாரு, எடப்பாடியை தோக்கடிச்சிட்டாரு. மறைக்கவே முடியாத உண்மை. அதுதான் நான் சொல்றேன். ஒன்று அவரு, இவங்க 2-3 ஆட்டு ஆயிட்டாங்க, டைனமிக்ஸ் மாறிட்டு. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டர் பவரா எதிர்கட்சி தலைவராகி அட்டகாசமா விஜய் டீல் பண்றாரு. விஜய் அதுக்கு ஈக்குவலா அப்படி பண்றாருங்க. உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்றாருங்க. கண்ணை திறந்துட்டு பாருங்க, தமிழகமே சொல்லுது, உலகமே சொல்லுது, இன்னைக்கு உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்புல உதயநிதி ஸ்டாலின் களத்துல ஷைன் பண்ணிட்டாருன்னு. நான் விஜய் ஷைன் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல. விஜய் மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிற டாக்ட்ல பலகீனத்துல நிற்கிறார். அந்த பலகீனம் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க ஆட்களை வச்சு நிக்கிறீங்கன்னா கிண்டல் அடிக்கிறதுக்கு. விஜய் ஸ்ட்ராங்கா திருப்பி பேசாதது ஒரு பலவீனமா இருக்கும். திருப்பி விஜயால பேச முடியாதுன்னு சொல்ல வரல. இப்ப அறிக்கை கொடுத்திருக்காரு வெளியே வந்து, அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது மைனஸ் தானுங்க. கலைஞர் அவர்கள் ஓட்டவே இல்லையா? கலைஞர் வந்து அவர் அணி மெஜாரிட்டி தானே. நீங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்கள அப்படி பார்த்தா இவர் மெஜாரிட்டி தானே. சிவி சண்முகம் எம்எல்ஏக்கெல்லாம் அவர் எடப்பாடி முதல்வர்னு சொல்லிட்டு வந்தவங்களாங்க.
ஸ்டாலின் கலைஞர் இது பண்ணது அவரை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸ் இது பாமகவும் தானே, கம்யூனிஸ்டும் தானே. அவருக்கு மெஜாரிட்டி இல்லைங்க. அவரை முதல்வர்னு சொன்ன கம்யூனிஸ்டும் பாமகவும் சேர்ந்தாலும் மெஜாரிட்டி வருது. அவரை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸ் சேர்ந்தாலும் மெஜாரிட்டி வருது. நீங்க அநாகரிகமான காங்கிரஸ், லஜ்ஜை இல்லாத காங்கிரஸ், துரோக காங்கிரஸ், நம்பிக்கை துரோக காங்கிரஸ், பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுணி காங்கிரஸ். மோடி பெங்களூர்ல சொன்னார் பாத்தீங்களா, ஸ்டாலின் தூக்கி பேசினார் பாத்தீங்களா, எங்க வார்த்தை பாரசைட் காங்கிரஸ்ங்கிறது எங்க வார்த்தை. அதையே பிரதமர் தெளிவா சொன்னார். அவருக்கு தெரியாதது இல்லை, அவரும் அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அந்த முஸ்லீம் ஓட்டுக்காக ஒட்டுணியா காங்கிரஸ் செயல்படக்கூடிய அந்த தன்மையை தான் சொல்றோம். அந்த காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை திமுக முதல்வர்னு சொல்லிட்டுல 5 சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் ராமகிருஷ்ணன் கிட்ட டிசல்யூஷனுக்கு போய் மெஜாரிட்டி வந்தார். கலைஞர் அவரை முதல்வர்னு சொன்ன சிபிஎம் சிபிஐ, அவரை முதல்வர்னு சொன்ன பாமக, அவரை முதல்வர்னு சொன்ன காங்கிரஸ். அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இல்லையா? கைப்புண்ணு கண்ணாடி தேவையா என்ன மார்சல்? நீங்க எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு ஆட்சி பண்றீங்க. அது அப்போ தூய சக்திக்கு இலக்கணம் இல்லை, தீய சக்திக்கு இலக்கணம்னே ஆகுது. நீங்க மனுஷனுடைய கலைஞரே தன்னை முதல்வர்னு சொன்ன கட்சிகளை வச்சுதான் ஆட்சி பண்ணார். இது வந்து விஜய்க்கு புகழுக்கு ஒரு அடிதான். அந்த மைனஸ்ல தான் அவரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியல. உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணிட்டார். பிரேமலதா அவர்களுடைய பேச்சு சூப்பரா பண்ணாங்க. அவங்க அட்டகாசமா பண்ணாங்க. அவங்க திறமையை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா போல்டா நாங்க ஸ்டாலின் கூட தான் இருக்கிறேன்னு அடிச்சு விளையாடுறாங்க. ஒற்றை எம்எல்ஏனாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் சட்டசபையில் 2 நாளுமே பிரமாதமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நானே அவங்கள பாராட்டி அதை பதிவு பண்ணியிருக்கேன். குதிரை பேரம் நடந்ததா இல்லையா? நடந்திருக்கு. மன்னார்குடி காமராஜ் வந்து குதிரை பேரம் தான். அவரா வந்திருக்காரு. ஏங்க இதெல்லாம் சொல்லுவாங்கங்க. எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜய் எலெக்ஷன் மாற்று அரசுக்கு இடம் இல்லை. மாற்று அரசுக்கு இடம் இல்லைன்னா இது குதிரை பேரம்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. மாற்று அரசுக்கு இடம் இல்லாத சூழ்நிலை தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர்ல விஜய் போறாரு. ஆனா எந்த ஒரு நியமனத்தையும் இவங்க வந்து நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. எப்படி இந்த வாக்குறுதிகளை வச்சு உதயநிதி அவர்கள் குத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு வச்சிருக்கீங்களே, இவ்வளவு சொன்னீங்களே, இவ்வளவு செஞ்சீங்களே, மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள பின்ன விஜய்க்கு நாளாக ஒரு டென்ஷன் ஆகும். இதுக்கு வந்து தீர்வு வந்து உள்ளாட்சி தேர்தல் தான். விஜய் உள்ளாட்சி தேர்தலை உடனே வைக்கணும். டைரக்ட் எலெக்ஷனா வைக்கணும். ஒரு மாஸ் லீடர் டைரக்ட் எலெக்ஷனா வைக்கணும். ஸ்டாலின் மாதிரிலாம் இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு போகக்கூடாது. கலைஞர் வந்து 96 ஸ்வீப் பண்ணதும் டைரக்ட் எலெக்ஷன் தான் வச்சாரு. அதே மாதிரி இவங்களும் வந்து உங்க மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, வெற்றி பெற்றிருக்கோம், இன்னைக்கு ஸ்டாலினே தோத்தாரு இதுன்னு சொன்னா டைரக்ட் எலெக்ஷன்ல சென்னை மேயரை திமுக பிடிச்சிருமோன்னு அச்சப்படக்கூடாது. தைரியமா அதை வைக்கணும். டைரக்ட் எலெக்ஷனில் வந்து திருச்சி மேயரை திமுக பிடிச்சிருமோ அப்படியெல்லாம் நீங்க அச்சப்படாம நீங்க தான் ஸ்ட்ராங்கா ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களே, அதுக்கு இன்னைக்கே நேரடி தேர்தல் நடைபெறும். உள்ளாட்சி பதவிகளுக்கு, மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிக்கு. ஏன்னா ஸ்டாலின் வந்து எடப்பாடி 75 சீட்டு ஜெயித்து ஸ்ட்ராங்கா வந்துட்டாருங்கிறதுனால அவர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு போயிட்டாரு. ஸோ நீங்க டைரக்ட் எலெக்ஷனுக்கு வைக்கணும். அந்த டைரக்ட் எலெக்ஷன்ல மீண்டும் விஜய் நம்பர் 1, ஸ்டாலின் நம்பர் 2, எடப்பாடி நம்பர் 3ங்கிறது இதாகுதா, அதுல ரிவர்ஸ் ஆகுதாங்கிற பொறுத்து தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் எப்படி பார்க்குறாங்கிறத ஓரளவு சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் பேர் நன்றி சார். நன்றி.